தமிழகம் முழுவதுமா சமீபத்துல பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகமா நடக்கிறத செய்திகள் மூலமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. அதை குறைக்கிற விதமா பெண்களோட பாதுகாப்பை கருத்துல கொண்டு தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழகத்துல கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நகர பஸ்களில் பெண்கள் இலவசமா பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தாங்க. இந்த நிலையில சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதும் நகர பஸ்கள்ல பெண்கள் இலவசமா பயணம் செய்யும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அதன்படி சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலுமே பெண்கள் ஒயிட் போர்டு எனப்படும் சாதாரண பஸ்கள்ல இலவசமா பயணம் செய்து வந்தாங்க. ஒயிட் போர்டு பஸ்களை பெண்கள் கண்டறிவதில் சிரமம் இருந்ததால அந்த பஸ்களின் முன்புறமும் பின்புறமும் பிங்க் நிற வண்ணம் அடிக்கப்பட்டு அடையாளப்படுத்தினாங்க. இதனால பெண்கள் இலவசமா பயன்படுத்துற இந்த பஸ் எல்லாமே பிங்க் நிற பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அதன்படி சென்னையில் மொத்தம் 3233 மாநகர பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த பிங்க் நிறத்தில் மட்டும் 1600 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த 1600 பஸ்களில் மட்டுமே பெண்கள் இலவசமா பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றது. அதே போல கிராமப்புறங்களில் இருக்கிற நகர பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு. இதனைத் தொடர்ந்து இப்போது சென்னைக்கு அடுத்த மாதத்திலிருந்து ஒரு புதிய உதயமாக பிங்க் ஆட்டோ வரப்போகிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் போது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான சுயவேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் ரூபாய் 2 கோடியில் பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதன்படி ஆட்டோ முழுவதும் பிங்க் வண்ணத்தில் இருக்க வேண்டும். ஜிபிஎஸ் கருவி மற்றும் V1TD அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸ், அதாவது வாகன கண்காணிப்பு சாதனம் இருக்கணும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்களோட பாதுகாப்புக்கான இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் குறித்து பொதுமக்கள் 15 நாட்கள்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.